ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். நம்ம மினி சமையல் சேனல் சார்பாக நம்ம வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே விஷ் யூ ஏ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயரில் என்னெல்லாம் நடக்கணும்னு மனசில் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். அப்படியே நம்ம சேனல்லையுமே நியூ இயர் ஸ்பெஷலாக இந்த சாக்லேட் கேக் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இந்த சாக்லேட் கேக்கை ரொம்ப ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் வீட்டிலே செய்யலாம். இதை செய்கிறதுக்கு ஓவனோ இல்லை முட்டையோ தேவையில்லை, வீட்டில் குக்கர் இருந்தாலே போதும். நல்ல பஞ்சு போல் சாஃப்டான இந்த சாக்லேட் கேக்கை நீங்களும் வீட்டிலே செய்யலாம். சாக்லேட் ட்ரீம் செய்கிறதுக்கு 20 ரூபா டைரி மில்க்கும் 5 ரூபா ஜெம்ஸ் பாக்கெட்டும் இருந்தாலே போதும். பக்காவாக பேக்கரி ஸ்டைல்லே எல்லாருமே வீட்டில் இந்த சாக்லேட் கேக்கை ஈஸியாக செய்யலாம். இப்போ இந்த கேக் எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த கேக் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒயிட் சுகரை 1/2 கப் அளவுக்கு பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான அதிக புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கணும். இப்போ நான் சேர்க்க போகிற பொருட்கள் எல்லாத்தையுமே நான் சொல்கிற அளவுகளிலே சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப்பு இருந்தால் மெஷர்மெண்ட் கப்பில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் ஏதாவது கிண்ணம் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க, அதாலேயே எல்லா பொருட்களையுமே அளந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு வாசனையுமே இல்லாத எண்ணெயாக இருக்கணும், அதனால சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ப்ரூ காஃபி தூள் சேர்த்துக்கலாம். இந்த ப்ரூ தூள் சேர்க்கறதுனால நமக்கு சாக்லேட் கேக்குக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறமா நம்ம கேக்குக்கு தேவையான மாவை சேர்த்துக்கணும். இப்போ இந்த மாவை நம்ம சல்லடை வச்சு கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கணும். அதுக்காக 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சல்லடையில் சலிச்சுட்டு இப்போ சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ மாவை நல்லா சல்லடையில் சலிச்சுட்டு சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஒரு விஸ்கு வச்சு நல்லா இந்த மாவை நம்ம கலந்து விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம மாவை கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கும். மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவோட கன்சிஸ்டன்சி சரியாக வர்ற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். அதிகமான பால் சேர்க்க தேவை இருக்காது. மொத்தமாகவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டாலே போதும், சரியாக வந்துடும். ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் மட்டும்தான் நான் இப்போ எடுத்திருந்தேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 தடவை சேர்த்து கலந்து விட்டுட்டோன்னா நமக்கு இந்த மாவோட கன்சிஸ்டன்சி வந்து சரியாக வந்துடும். பாருங்கள், மாவை நல்லா இந்த அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு இப்போ கேக்குக்கு நம்ம மாவை வந்து ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதை அப்படியே ஒரு ஓரமாக தனியாக இப்பொழுதைக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கேக் எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதை ரெடி பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி கேக் மோல்டு தான் எடுத்திருக்கேன். அதில் இந்த அடிப்பக்கம் சைடில் எல்லா பக்கமுமே நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கேக் மோல்டு இல்லைன்னா வீட்டில் உள்ள ரவுண்டாக உள்ள டிஃபன் பாக்ஸோ அப்படி இல்லைன்னா சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய பாத்திரமோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் கூட இந்த மாதிரி நெய் தடவிட்டு நீங்கள் கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். நெய் தடவின பிறகு இந்த கேக் மோல்டுக்கு ஏற்றது மாதிரி நான் ரவுண்ட் ஷேப்பில் பட்டர் ஷீட்டை கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இந்த அடிப்பக்கத்தில் சேர்த்துக்கலாம். பட்டர் ஷீட் போட்டு நம்ம கேக் செய்யும்போது கேக் வந்து பாத்திரத்தில் சுத்தர ஒட்டாமல் நமக்கு எடுக்கிறதுக்கு நீட்டாக வரும். அப்படி ஒரு வேளை உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் இப்போ நெய் தடவுனதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவை தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த கேக் மாவை வந்து இந்த மோல்டில் சேர்த்துக்கலாம். பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. இப்போ பட்டர் ஷீட் மேலேயுமே பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக நெய் தடவிக்கிறேன். இப்போ இதில் நம்ம கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் சேர்த்துக்கலாம். கேக் மாவை இந்த மோல்டில் சேர்க்கும்போது நல்ல ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இந்த மாவு வந்து மடிஞ்ச அழகாக இந்த மாதிரி விழுகணும். அப்போ தான் இது இந்த மாவோட பக்குவம் வந்து சரியாக இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ இந்த கேக் மாவை மோல்டில் சேர்த்தாச்சு. அடுத்ததாக இந்த மோல்டை கை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணி தட்டி விட்டுக்கோங்க. அப்போ இதில் குட்டி குட்டி ஏர் பபிள்ஸ் இருந்தாலுமே போயிடும். அவ்வளோதான். கேக் செய்கிறதுக்கு இப்போ மாவை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை குக்கரில் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம்.
நான் கேக் செய்கிறதுக்குனே ஒரு பழைய குக்கர் வீட்டில் வச்சுருக்கேன். அதில் நல்லா ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நடுவில் ஸ்டாண்டு போட்டிருக்கேன். இப்போ இந்த ஸ்டாண்டு மேலே கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவு பாத்திரத்தை அப்படியே சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட குக்கர் இல்லைன்னா அடிக்கணமான பாத்திரம் இருந்தால் கூட மூடி போட்டு மூடி வச்சு நீங்கள் கேக் செய்யலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த குக்கரோட மூடியில் பெல்ட்டோ விசிலோ எதுவும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கழட்டிட்டு சும்மா நார்மலாக நம்ம குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அடுத்த ஒரு 40 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு வேக விடுங்க. 40 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சரியாக ஒரு 40 நிமிஷத்துக்கிட்டாச்சு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கேக் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த கேக் வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக ஒரு கத்தி வச்சோ இல்லை குச்சி வச்சோ இந்த மாதிரி குத்தி எடுத்து பாருங்கள். மாவு எதுவுமே இந்த குச்சியில் ஒட்டலைன்னா நமக்கு கேக் சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். இதில் எதுவுமே ஒட்டலை. அப்போ நமக்கு கேக் வந்து பர்ஃபெக்டாக வெந்து வந்துருச்சு. இதை வெளியில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ கேக்கை நம்ம வெளியில் எடுத்து வச்சாச்சு. கேக் பாருங்கள், நல்லா சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான். இதை உடனே நம்ம இந்த பாத்திரத்துலேருந்து எடுத்துடக்கூடாது. ஏன்னா கேக் வந்து இப்போ ரொம்ப சூடாக இருக்கும். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இந்த கேக் ஆறுறதுக்குள்ளே இந்த கேக்குக்கு தேவையான ஒரு க்ரீமை சிம்பிளாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சாக்லேட் க்ரீம் செய்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். அது மேலே இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் 20 ரூபா டெய்ரி மில்கை உடச்சி போட்டு வச்சுக்கோங்க. இதுலேயே 5 ரூபா ஜெம்ஸை வந்து நல்லா பேக்கெட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே உரலில் வச்சு நல்லா தட்டிட்டு நல்லா இந்த மாதிரி ஜெம்ஸ் எல்லாத்தையுமே உடச்சிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி ஜெம்ஸை இது கூட சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து நல்லா ஒரு முறை நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா கீழே வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கிறதுனால அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா இந்த டெய்ரி மில்க்கு நல்லா சாக்லேட் மாதிரி உருகி நமக்கு மெல்ட் ஆகி வந்துடும். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் சிரப் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட சாக்லேட் சிரப் இல்லைன்னா வெறும் டெய்ரி மில்க் மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும். அதுவுமே ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் இப்போ நம்ம கேக்கை பார்க்கலாம். பாருங்கள், கேக்கு நல்லா முழுமையாக ஆறி வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கிட்டாச்சு. இதனால் கேக்குமே நல்லா ஆறிடுச்சு. நல்லா சுற்றிலும் கத்தி வச்சு இந்த கேக்கை வந்து எடுத்து விட்டுக்குங்க. அப்போ எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அடுத்ததாக ஒரு பிளேட்டில் இந்த கேக்கை வந்து அப்படியே கவுத்து போட்டு இந்த அடிப்பக்கத்தில் இந்த கேக் மோல்டை வந்து நல்லா கை வச்சு இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. தட்டி விடும்போது பார்த்திங்கன்னா கேக் வந்து அழகாக கலண்டு இந்த பிளேட்டுக்கு வந்துடும். இப்போ நல்லா தட்டி விட்டுட்டு நம்ம மெதுவாக இதை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக நமக்கு சாக்லேட் கேக் வந்துருச்சு. பாத்திரத்தில் எதுவுமே ஒட்டலை. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம போட்ட பட்டர் ஷீட்டையுமே மெதுவாக நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ இந்த கேக்கை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். கேக் வந்து நல்லா பர்ஃபெக்டாக பஞ்சு போல் சாஃப்டாக நமக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் க்ரீமை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மேலே அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம கேக்கோட மேல் பக்கம் ஃபுல்லாகவே சாக்லேட் க்ரீமை சேர்த்துக்கலாம். அப்போது இந்த சாக்லேட் கேக் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ சாக்லேட் க்ரீம் சேர்த்த பிறகு இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இன்னொரு ஜெம்ஸ் பேக்கெட்டை நல்லா இந்த மாதிரி நுணுக்கிட்டு அதாவது உடச்சிட்டு சேர்த்துக்குங்க. உங்ககிட்ட சாக்கோ சிப்ஸ் இருந்தால் ஜெம்ஸுக்கு பதிலாக நீங்கள் சாக்கோ சிப்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக ஜெரி பழத்தையும் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சாக்லேட் கேக்கை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இந்த நியூ இயருக்கு நீங்களும் இந்த சாக்லேட் கேக்கை வீட்டிலே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த சாக்லேட் கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பார்க்கும்போதே தெரியும். ரொம்ப நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.